ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாதமானது பிறக்க போதுங்க. பிறக்கக்கூடிய இந்த 2024 6வது மாதம் ஜூன் மாதங்க. ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகள் கிரகமாற்றங்களோட அடிப்படையில் தலையெழுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை பற்றி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மனக்கவலை வருமா வராதா, உடல் சோர்வு இருக்குமா இருக்காதா, கருத்து மோதல் வருமா அகலுமா போன்ற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் விடையை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க மிருக சீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன கிரகநிலை அப்படிங்கிறது முதல் கொண்டு என்ன மாதிரி இந்த கிரகநிலையினால் உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் இருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாங்க, லாபஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன் இருக்கிறாங்க, அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைஞ்சால் கூட பரவாயில்ல, வைகாசி மாதம்னு சொல்கிறேன், ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை இப்படியே அமைஞ்சால் கூட பரவாயில்ல, கிரகமாற்றங்கள் வேற இந்த ஜூன் மாதத்துக்கு இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது 6/6/2022 அதாவது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 18ஆம் தேதி அதே மந்தில் மாலை 5:55 மணிக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜூன் 25ஆம் தேதி இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று விடிய காலை 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் நிறைய இருக்குது. இந்த கிரகமாற்றங்கள் கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நிதானத்தோடு எதையும் அணுகக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வரக்கூடிய ஜூன் மாதமானது நல்ல பலன்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிலும் முன்னேற்றமானது காணப்படும். அந்த முன்னேற்றம் காணப்படக்கூடிய எதையுமே விட்டுறாதீங்க. எதிர்பார்த்த பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஸோ பணவரவு திருப்திகரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பணவரவை கொண்டு நிறைய சேமிக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர சிறப்புமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்புறம் உழைப்பானது மெயினாக அதிகரிக்குங்க. அதிகரிக்கக்கூடிய உழைப்புக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கீகாரமும் கிடைக்குங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கு சூழ்நிலை வரும். அப்படி வந்தால் கண்டிப்பாக தங்குங்க. அது ஒரு வகையில் லாபத்தை கொடுக்கும். திடீர் செலவு உண்டாகும். அதனால் கண்டிப்பாக அந்த செலவு பண்ணுறதை மட்டும் பார்த்து கண்ட்ரோலாக இருங்க. அடுத்தவர்களுக்காக எவ்வளவு நல்லது செய்தாலும் ஏதோ எடுபடாமல் போகலாம். அதனால் அடுத்தவங்களுக்காக எதை செய்கிறதும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பொருள் வரவு அதிகமாக இருக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். ஸோ அதனால் வாகனம் பூமி தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலை இன்னும் நல்லா டெவலப் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்க பாருங்கள். ஏன்னா உங்கள் பர்சனலை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது பர்சனலாக ஆகாது. அது அப்படியே ஷேர் ஆகி அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரகசியமாக வைத்திருக்க பாருங்கள். கண்டிப்பாக ஆல்ரெடி நிறைய ரகசியங்களை கீப்பப் பண்ணுவீங்க. நாளையும் ஒரு நாள் ரகசியங்களை கீப்பப் பண்ணுங்கள். அதுதான் நாளை நாளுக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ சொல்லப்பட்டது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொழில் வியாபார ரீதியாக பார்க்கும்போது பயங்கரமான முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த லாபங்கள் கூட நிறைய வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். இப்படி நீண்ட நாளாக உங்கள் கனவு நனவாகாமல் இருந்த எல்லாமே இப்போ நனவாக போகுது. ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ஜூன் மாதம். கடந்த 5 மாதத்தில் இல்லாத அளவுக்கு பல அற்புதங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் செயல்திறமை வந்து வெளிப்படுத்தணும். எந்த அளவுக்கு செயல்திறமையை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த செயல்திறமையால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். சுதந்திரமாக நீங்கள் செயல்படும்போது வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே வந்து அகலும். ஸோ உத்தியோக ரீதியாக இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். ஸோ பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அடுத்தவர்களுக்காக எந்த புதிய பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கணும், அதுதான் நல்லது. ஸோ நண்பர்கள் உறவினர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அகழ்வதற்கு அது ஒன்று தாங்க தீர்வு. அதனால் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். பொருள் வரத்து அதிகமாக கூடும். பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். ஸோ பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எதையும் தவற விடக்கூடாது. எதையும் தவற விடாமல் இருந்தீங்கன்னா தான் சாதகமாக எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும், வெற்றியும் பெற முடியும். பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு வரும். முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள். பண திருப்தியோடு செயலாற்றக்கூடாது, புத்தி சாதுரியத்தோடு செயலாற்றணும். அதுதான் காரிய வெற்றியை உங்களுக்கு கிடைக்க செய்யும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது நிறைவேற்றுவதன் மூலிமா மற்றவர்களிடம் உங்களுக்கு மதிப்பு கூடும். அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உங்களுடைய உழைப்பை முழுசாக போடுங்க. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் பலருக்கும் அரசியலில் பாராட்டு கிடைக்கும். இதனால் மனக்கவலை இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கும். ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த உற்சாகத்தை பெறுவதற்கு போல் நீங்கள் செயல்படணும். கலைத்துறையில் இருக்கிறவங்க தொழில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டணும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். ஸோ மொத்தத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியது அவசியம். பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி செயல்படணும். அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது. ஸோ மாணவர்கள் மிதுன ராசிக்காரங்க ஜூன் மாதம் இப்படி கவனமாக இருக்கணும். ஸோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் மிருக சீரிடத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுற மாதிரி சூழ்நிலை அமையுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மனதில் துணிச்சல் வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். ஸோ மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகள் கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நல்லது. முன்னேற்றம் காண்பதற்கு மட்டும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கும். எதிர்பார்த்த சில தாள்களும் தாமதமாக வரும். உடனிருப்பவர்களுடன் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்களை அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு நிறைய நடைபெறும். அதே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வெளியூர் செல்ல வேண்டிய நேரிடும். பழைய பாக்கிகள் வந்து வசூலிப்பதில் வேகம் காணணும். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவங்க அதற்கான முயற்சியை இந்த டைம் தள்ளி போடுறது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையை முக்கியமான நபர்களிடம் கொடுத்து சந்திக்கிற மாதிரி பாருங்கள். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ தொழில் உத்தியோகம் இதில் மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த முக்கியமான ஜூன் மாதம் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும். இதுக்கேற்ப நடந்துக்க பாருங்கள்.
ஸோ இந்த ஜூன் மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பலனடையட்டும். நன்றி.